தேக்கு மரம் போய் வாழை மரத்திட்ட கேட்டுச்சான், உன்னை விட நான் தான் உறுதியானவன், உன்னை விட நான் தான் மதிப்பு மிக்கவன், உன்னை விட நான் தான் எல்லா வகையிலும் உயர்ந்தவன். ஆனா மக்கள் உன்னைத்தானே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மங்களகரமான நிகழ்ச்சிக்கும் வாழை மரம் தானே கட்டுறாங்க, உன்னை ஏன் எல்லாரும் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னு வாழை மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, நீ இறந்த பின்புதான் மற்றவர்களுக்கு பயன்படுகிறாய். நான் இருக்கும் போதே பூவாக, கனியாக, காயாக, தண்டாக இருக்கும் பொழுதே, வாழும் பொழுதே மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த உலகம் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. எவன் ஒருவன் தான் வாழும் போதே பிறரை வாழ வைக்கிறானோ அவன் வாழையடி வாழையாக வாழ்த்தப்படுவான்னு வாழை மரம் சொன்னதாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்.